என்பது பலரை ஏழையாகவும் சிலரை பணக்காரராகவும் படைத்து விடுகிறது. ஏற்றத்தாழ்வு அதிகரிக்க அதிகரிக்க இயக்கங்களும் அதிகரிக்கிறது. அந்த வகையில் தங்கள் பணக்கார கனவை, தங்கள் ஆடம்பர இயக்கத்தை அடைந்து கொள்ளும் வழியாக சிலர் படிப்பை தேர்ந்தெடுப்பார்கள், வியாபாரத்தை தேர்ந்தெடுப்பார்கள். சிலருக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுத்துவிடும். ஆனால் பலர் கனவுகளுடன் வாழ்ந்து கனவுகளுடனே மடிந்தும் விடுவார்கள். இங்கே தங்கள் கனவை, ஆடம்பர ஆசைகளை அடைய தன் மகளை, அவளின் அழகை, அவளின் திறமைகளை வைத்து சினிமா என்று ஊடகம் மூலமாக முயற்சி செய்கிறார் ஒருவர். அதுவும் இந்தி சினிமாதான் அவர்களுக்கான இலக்காக இருக்கிறது. கனவு கைவரப்பெற்ற நேரத்தில் அனுபவிக்காமலேயே அகால மரணம் அடைகிறார்கள். யார் அவர்கள்? ராணி பத்மினி என்று பெயரிடப்பட்ட அழகும் திறமையும் நிறைந்த அந்த பெண் கொலை செய்யப்பட்ட கதைதான் இது. வாருங்கள், அந்த ராணி பத்மினி யார், அவள் எதற்காக கொலை செய்யப்பட்டால், கொன்றது யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். வயதிலிருந்து சினிமாதான் இலக்கு என அவரது தாயால் வளர்க்கப்படுகிறார் ராணி பத்மினி. அதிலும் இந்தி சினிமாதான் இலக்காக கொள்கிறார். அதற்காக ஆடல், பாடல், நடை, உடை, பாவனை என தயார் செய்யப்படுகிறார் ராணி பத்மினி. நல்ல வயதும் பதுமை போன்ற தோற்றமும் இருந்தும் இந்தி சினிமா வாய்ப்பு கைவரப்பெறவில்லை. சினிமாவிற்காக எத்தகைய தியாகங்களையும் செய்ய தயாராக இருந்தபோதும் இந்தி சினிமா இவர்களுக்கு முகம் காட்டவில்லை. முயற்சிகள் தோல்வியடைய திரிசா இல்லைனா நயன்தாரா என்ற கதையாக பாலிவுட் இல்லை என்றால் கோலிவுட் என சென்னை நோக்கி ராணி பத்மினி மற்றும் அவரது தாயாரின் கவனம் திசை மாறுகிறது. அன்றைய காலகட்டங்களில் மும்பைக்கு எப்படி இந்தி சினிமாவிற்கு எப்படி மும்பை தலைநகராக இருந்ததோ அதுபோல் தென்னிந்திய சினிமாக்களுக்கு தலைநகராக சென்னை விளங்கியது. மலையாளம், தெலுங்கு மற்றும் தமிழ் என்று அத்தனை மொழி படங்களும் சென்னையில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. அதனுடைய கம்பெனி, பட நிறுவனங்கள் சென்னையிலேயே இருந்தன. எனவே ராணி பத்மினி, அவரது தாயார் இந்திரகுமாரி ஆகிய இருவரும் சென்னையில் நிலை கொள்ளத் தொடங்கியிருந்தார்கள். அவர்களின் தீவிர முயற்சியால் மெல்ல மெல்ல தமிழ் சினிமாவில் வாய்ப்பும் கிடைக்கிறது. முதல் வாய்ப்பு மலையாள சினிமாவில் கிடைக்கப் பெற்றிருந்த போதிலும் மற்றவை நேரில் என்ற தமிழ் திரைப்படம் முதலில் வெளியாகிறது. எனவே அவருக்கு அறிமுக படமாக மற்றவை நேரில் என்ற திரைப்படம் அமைகிறது. தொடர்ந்து தமிழிலும் மலையாளத்திலும் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகிறது. மற்றவை நேரில், 4 பேருக்கு நன்றி, பக்கத்து வீட்டு ரோஜா என்று பல திரைப்படங்கள் வரிசையாக வெளிவர தொடங்கியிருந்தன. அவருக்கான பேரும் புகழும் கிடைக்க தொடங்கியிருந்தது. மலையாளங்களில் இப்போதைய முன்னணி நடிகர்களான மம்முட்டி, மோகன்லால் போன்றவர்களுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை கைவரப்பெற்றது. இதனால் பேரும் புகழும் பணமும் தொடர்ந்து கிடைக்க தொடங்கியிருந்தன. பல்வேறு அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், சினிமா நட்சத்திரங்கள், சினிமா தயாரிப்பாளர்கள் என்று அவர்களுடைய பழக்க வழக்கம் விரிவடைய தொடங்கியிருந்தது. அதன் மூலமாகவும் ஒருபுறம் பணம் என்பது குவிய தொடங்கியிருந்தது. சென்னை அண்ணா நகரில் வாடகைக்கு தங்கியிருந்த தாயும் மகளும் எந்த நேரமும் ஷாப்பிங் செய்த வண்ணம் இருந்தார்கள். தாங்கள் ஆசைப்பட்ட வாழ்வை வாழத் தொடங்கியிருந்தார்கள். நகை, ஆடைகள் என வாங்கி குவித்திருந்தார்கள். வாடகைக்கு குடியிருந்த வீட்டை வாங்கவும் முடிவு செய்தார்கள். இதற்கிடையில் வேலைக்காக நாளிதழில் விளம்பரம் கொடுத்து ஜேக்கப் ஜெபராஜ் என்பவரை ஓட்டுநராகவும், கணேசன் என்பவரை சமையலராகவும், லட்சுமி நாராயணன் என்பவரை வாட்ச்மேனாகவும் வேலைக்கு பணியமர்த்துகிறார். இதில் ஜேக்கப் ஜெபராஜ் என்ற அந்த ஓட்டுநர் தன் மகளை, அதாவது ஓட்டுநர் ஜேக்கப் ஜெபராஜ் அரைகுறை ஆடையுடன் வலம் வரும் ராணி பத்மினியை பார்த்த பார்வை சரியில்லை. இதன் காரணத்தால் தாய் இந்திரகுமாரி அவரை கடுமையாக திட்டி வேலையை விட்டு அனுப்பிவிடுகிறார். இது அவனுக்கு கடும் கோபத்தை தூண்டிவிடுகிறது. அது ஒரு கொலை வெறியாகவும் மாறிவிடுகிறது. ஏற்கனவே அந்த வீடு, அதனுடைய அமைப்பு, அங்கு யாருமற்ற அந்த தனிமை, 2 பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த நிலைமை, இவற்றை நன்கு அறிந்திருக்கிறான் ஜேக்கப் ஜெபராஜ். தன்னை வேலை விட்டு அனுப்பிய கோபம் ஆத்திரமாக உருமாறுகிறது. பழிவாங்க நினைக்கிறான் ஜேக்கப் ஜெபராஜ். எஞ்சி இருக்கும் 2 வேலைக்காரர்களையும் ஆசை வார்த்தைகளை கூறி துணைக்கு சேர்த்து கொள்கிறான். 2 பெண்கள் மட்டுமே இப்படி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்களே என்ற பொறாமை, இலக்காரம் இவையெல்லாம் இணைந்து அந்த வேலைக்காரர்களின் ஆசைக்கு தூபம் போடுகிறது. ஆசையும் மாத்திரமும் ஒன்று சேர மூவரும் இணைந்து
15/10/1986 அன்று கொள்ளையடிக்க களமிறங்குகிறார்கள். அந்த வீட்டை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் வேலை சுலபமாக முடிந்துவிடும் என்ற கணக்கில் கொள்ளையடிக்க முனைகிறார்கள். அப்போது இந்திரகுமாரி அவர்கள் இந்த கொள்ளை முயற்சியின் இடையில் அவர்களை பார்த்து விடுகிறார். தங்கள் திட்டம் வீணாய் போய்விடுமோ, தாங்கள் காவலர்களிடம் மாட்டிக்கொள்வோமோ என்று கூறி இந்திரகுமாரியை கத்தியால் குத்தி கொலை செய்கிறார்கள். இந்திரகுமாரியை கத்தியால் குத்தும்போது அலறி துடிக்கிறார் இந்திரகுமாரி. தன் தாயின் சப்தம் கேட்டு ஓடி வருகிறார் ராணி பத்மினி. இந்த பாதகர்கள் அந்த ராணி பத்மினியையும் விட்டு வைக்கவில்லை. அவரையும் 17 முறை அவரது மார்பில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பித்து விடுகிறார்கள். நிலையில் வேறு சில பார்வைகளும் முன்வைக்கப்படுகிறது. அதாவது, ராணி பத்மினியை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததற்காக வேலையை விட்டு நிறுத்தப்படுகிறான் ஜேக்கப் ஜெபராஜ். அதற்கு பழிவாங்க இந்திரகுமாரி, அதாவது தாய் இந்திரகுமாரி, வேலையை விட்டு அனுப்பிய தாய் இந்திரகுமாரியின் கண்முன்னே ராணி பத்மினியை கற்பழித்து கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. 3 நாட்கள் கொலை செய்யப்பட்ட உடல்கள் கேட்பாரின்றி கிடக்கிறது. இந்த நிலையில் வீடு வாங்குவது தொடர்பாக அவர்களுடன் ஏற்கனவே தொடர்பில் இருந்த தரகர் ஒருவர் இந்திரகுமாரியை காண வருகிறார். பூட்டி இருந்த அந்த வீட்டின் தன்மை அவருக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அருகில் ஒரு ஜன்னல் திறந்து இருப்பதை காண்கிறார். மெல்ல அந்த ஜன்னலில் எட்டி பார்க்கிறார். அங்கு அவர் கண்ட காட்சி அவரது இரத்தத்தை உறைய வைக்கிறது. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், சினிமா தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் என பரபரப்பாக இயங்கி வந்த தன் கனவை அடைந்துவிட்ட மகிழ்ச்சியிலிருந்த அந்த 2 உயிர்களும் நின்றுவிட்டிருந்தது. அழகு, பேரழகு, ஓவியம் என்று பாராட்டப்பட்ட அந்த உடல் அலங்கோலமாக இரத்த வெள்ளத்தில் மிதந்து ஊறிப்போயிருந்தது. காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறை தகவல் அறிந்து விரைந்து வருகிறது. 3 நாட்களாக வீடு பூட்டியிருந்த நிலையில் ஏன் வேலைக்காரர்கள் வரவில்லை என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் ராணி பத்மினி ஆசையாய் வாங்கியிருந்த காரையும் காணவில்லை. காவல்துறையினர் தங்கள் தேடுதல் வேட்டையை தொடங்குகிறார்கள். ஒரு வழியாக காரை கண்டுபிடித்து ஜேக்கப் ஜெபராஜ் மற்றும் காவலர் லட்சுமி நாராயணனையும் கைது செய்கிறார்கள். ஆனால் சமையலர் கணேசன் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆன பின்பாகவே பிடிபடுகிறார். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று ஓட்டுநர், காவலர், சமையலர் ஆகிய 3 குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்றும் தீர்ப்பளிக்கிறது செங்கல்பட்டு நீதிமன்றம். இதை எதிர்த்து மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் செய்யப்படுகிறது. இதில் ஜெபராஜுக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது. மற்ற 2 இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் அரசாங்கத்தின் தரப்பு இதை ஏற்றுக்கொள்ளாமல் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது. உச்ச நீதிமன்றமும் அந்த 3 குற்றவாளிகள்தான் என்று உறுதி செய்கிறது. ஆனால் தூக்கு தண்டனையிலிருந்து, அதாவது செங்கல்பட்டு நீதிமன்றம் விதித்திருந்த தூக்கு தண்டனை என்பதை ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறது. 3 ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. இந்த வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்ட 3 குற்றவாளிகளில் ஒருவரான ஜெபராஜ் தண்டனை காலத்திலேயே இறந்து விடுகிறார். ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் அந்த காலகட்டத்திலேயே அவர் இறந்து விடுகிறார். 18 வருடம் சிறையில் இருந்துவிட்ட காரணத்தால் லட்சுமி நாராயணன், அதாவது சமையலர் லட்சுமி நாராயணன் விடுதலையாகிறார். அதாவது வாட்ச்மேன் லட்சுமி நாராயணன் விடுதலையாகி விடுகிறார். ஆனால் இந்த சமையல் வேலை செய்யும் கணேசன் என்பவர், அவரை பற்றிய தகவல்கள் இன்று வரை ஏதும் கிடைக்கவில்லை. போலீசில் இருந்து தப்பிச் சென்று இன்றும் தலைமறைவாகவே வாழ்ந்து வருகிறார். இதுநாள் வரையில் அவரை பற்றிய தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை. அவரை கைது செய்யவும் இயலவில்லை. ஆடம்பரம், புகழ், வசதி, பணம் இவைகளை நோக்கி தங்கள் கனவுகளை, வாழ்க்கையை துவக்கிய ராணி பத்மினி இறுதியாக அடக்கம் செய்யக்கூட ஆள் இல்லாமல் அனாதை பிணமாக இருந்திருக்கிறது. திரைப்பட உலகம் ராணி பத்மினியின் உடலை கேட்டு வாங்கி அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று அடக்கம் செய்திருந்திருக்கிறார்கள். சினிமா உலகை ஆள துடித்த தங்கள் ஆசைகள் கைவர பெற்ற நாளில் அந்த 2 இறந்திருப்பது பெரும் சோகத்திற்குரியதாகவே அன்றைய காலகட்டங்களில் கருதப்பட்டது. மிகுந்த பரபரப்பான இந்த வழக்கு ராணி பத்மினி கொலை வழக்கு என்று பரவலாக பேசப்படுகிறது. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.